வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய சித்திரை மாதத்துக்கான மாதாந்த கூட்டமானது காலை 9:30 மணி அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய சபையினுடைய கூட்டத்திலே பல்வேறுபட்ட ஆக்கபூர்வமான வேலைத்திட்டங்கள் செயற்பாடுகள் தொடர்பாக பல தீர்மானங்கள் பல்வேறுபட்ட ஆலோசனைகளுக்கு அமைய பல்வேறுபட்ட அவர்களுடைய கருத்து பரிமாற்றத்துக்கான பல்வேறுபட்ட எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய கருத்து பரிமாற்றத்துக்கு அமைய பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய இந்த மாதத்துக்கான கூட்டத்திலே மிக முக்கியமாக நடைபாத வியாபாரிகளினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஆராயப்பட்டு பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே நடைபாதை வியாபாரத்தினை எங்களுடைய பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய எல்லைக்குள்ளே முறையாக அனுமதி பெற்று எங்களுடைய சபையினுடைய விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகளுக்கு அமைய முறையாக அனுமதி பெற்று மக்களுக்கு அசௌகரியம் இல்லாத வகையிலும் பாதை வீதியோரங்களிலே இடையூறற்ற வகையிலும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக அவர்களுடைய அனுமதியினை வழங்கலாம் என எங்களுடைய சபையிலே ஏகமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அத்தோடு மிக முக்கியமாக எங்களுடைய பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய எல்லைக்குள்ளே நீண்ட காலமாக வீதிகள் பதிவு செய்யப்படாத ஒரு தன்மை காணப்பட்டிருந்தது. அந்த வகையில் எங்களுடைய சபை பொறுப்பேற்று 10 மாதங்கள் கடந்த நிலையில் நாங்கள் இது தொடர்பாக கவனத்தில் கொண்டு இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் மும்முரமாக செயற்பட்டு வீதிகள் பதிவு செய்வதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் எங்களுடைய சபையிலே வீதிகள் பதிவு செய்வதற்காக அந்த குறிக்கப்பட்ட வீதிகள் தொடர்பாக எங்களுடைய சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வீதிகள் பதிவு செய்வதற்கான நடவடிக்கையும் சபையிலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கின்றோம். அத்தோடு இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக எங்களுடைய சபையினுடைய முக்கியமாக அதாவது உள்ளூராட்சி சபைகளுடைய முக்கியமான செயற்பாடுகளில் ஒன்றாக இடுகாடுகள் சுடுகாடுகள் என்பது சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குட்பட்டது. சபையினுடைய ஒரு முக்கியமான வேலை திட்டங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த இடுகாடு சுடுகாடுகள் தொடர்பாக அவற்றுக்கு ஒரு மயான அபிவிருத்தி சபையினை நிறுவி அந்த மயான அபிவிருத்தி சபைகளை நிறுவி அதன் ஊடாக எங்களுடைய சபைக்கு ஒருவர் இறக்கின்ற ஒருவருடைய பூத உடலை தகனம் செய்வதற்கோ அல்லது அடக்கம் செய்வதற்கு பிரதேச சபைக்கு 2000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த விடயமும் சபையிலே ஏகமனதாக அனைவராலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் பகிரப்பட்டு ஒரு சரியான தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்படும். இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுடைய மக்களினுடையது நன்மை கருதி எங்களுடைய சபையிலே எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய சபை கூட்டமானது இனிதே சிறந்த முறையிலே நிறைவு பெற்றிருக்கின்றது. நன்றி. தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது தாமதம் ஏற்படுவது இது தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எங்களுடைய சபையிலே எடுக்கப்படுற தீர்மானங்களும் பொதுவாக சொல்ல போனால் பிரதேச சபையிலே சபை என்பது உயரிய ஒரு சபையாக காணப்படும். அதுக்கு அடுத்ததாக தவிசாளரும் அதுக்கு பல் செயலாளர் நிர்வாகம் நடைமுறை செயலாளரும் உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி அந்த படிமுறை காணப்படும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய சபையிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் சட்டத்திட்டத்துக்கு அமைய எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை உண்மையிலேயே சபையினுடைய செயலாளர் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் நான் செயலாளர் அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவார். அந்த வகையில் அவரும் பல்வேறுபட்ட தீர்மானங்கள் எங்களுடைய சபையாலே எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில தீர்மானங்கள் எடுப்பதில் பல்வேறுபட்ட சில இடையூறுகள் காணப்பட்டிருந்த அடிப்படையிலே அந்த தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்துவதில் சில காலதாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்குரிய செயற்பாட்டை கண்டிப்பாக செய்வதற்குரிய வழிவகைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம்.